நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். நான் இப்போது நண்பர்கள் என்று சொன்னேன் அல்லவா? இந்த நட்பு, நண்பர்கள் இதை பற்றி நிறைய பேர் மகான்கள் பேசியிருக்கிறார்கள். அதில் தமிழ்நாட்டில் உங்களுக்கு நன்றாக தெரியும், நட்பை பற்றி முக்கியமாக பேசியவர் திருவள்ளுவர். திருக்குறளில் நட்பு என்ற ஒரு அதிகாரத்தையே வைத்திருக்கிறார். முதல்ல அதை பற்றி பேசுவோம். அதற்கு பிறகு உலகத்தில் மற்ற மொழிகளில் கூட நிறைய பேர் நட்பை பற்றி பேசியிருக்கிறார்கள். அதை பற்றியும் பார்ப்போம். முதல்ல நட்பு அதிகாரம். செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு. மிக முக்கியமான ஒரு கருத்து. நாம் செய்யக்கூடிய வேலைகளில் மிக முக்கியமானது, மிகச் சிறந்தது நட்பு தான். அதே மாதிரி நம்மை காக்கக்கூடிய வேலைகளில் மிகச்சிறந்தது நட்பு தான். இது முதல் குறள். அடுத்தது, நிறை நீர நீரவர் கேண்மை பிறை மதிப்பின் நீர் பேதையார் நட்பு. நிறை நீர நீரவர் கேண்மை, நட்பு ரொம்ப முக்கியமானது. அதை சொன்னோம். இப்போது யாருடன் அந்த மாதிரி நட்பை கொள்ள வேண்டும் என்றால், நல்லவர், வல்லவர், நல்ல அறிவுள்ளவர், அறிவாளி, நமக்கு நம்பிக்கையானவர், அப்படிப்பட்டவர்களோடு நாம் நட்பை கொள்ள வேண்டும். யாருடன் செய்யக்கூடாது? பேதையார் நட்பு. இந்த குணங்கள் யாவுமே இல்லாதவர்களோடு நட்பு செய்யாதீர்கள் என்று திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறார்கள். அடுத்தது, நவில் தரும் நூல் நயம் போலும் பயில் தரும் பண்புடையாளர் தொடர்பு. இப்போ இந்த மாதிரி நல்லவர்களோட, வல்லவர்களோட, அறிவாளிகளோட நட்பு செய்வது எப்படி இருக்கும் என்றால், ஒரு நல்ல புத்தகம் படிக்க 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 எப்படி இனிக்குமோ, இப்போது திருக்குறள் இருக்கிறது, பகவத்கீதை இருக்கிறது, இப்படிப்பட்ட நல்ல நூல்கள் நமக்கு எப்படி மகிழ்ச்சி தருகிறதோ அதே மாதிரி மகிழ்ச்சி நண்பனை படிக்க படிக்க நமக்கு வரும். அடுத்தது பார்ப்போம். நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு. நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு. நட்பு என்பது சிரித்து சிரித்து மகிழ்வதற்காக மட்டும் இல்லை. அவருக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம்ம சொல்லணும். அவர் ஏதோ ஒரு கெட்ட வழியில் போகிறாரு, நல்ல விஷயம் நம்ம சொல்லணும்னாக்கா அவரை திருத்ததற்கு கூட நாம் தயங்கக்கூடாது என்று இங்கே சொல்கிறார்கள். நண்பன் நம்மளை நல்ல வழியில் தான் அழைத்து செல்வான். அடுத்தது, புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சித்தான் நட்பாங்கிழமை தரும். இப்போ நட்பு செய்வதற்கு ஒருவரோடு ஒருவர் உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருக்கணும், பழகிக்கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இருவரிடமும் உள்ள ஒத்த உணர்ச்சிகள் மட்டுமே அந்த உரிமை நமக்கு கொடுக்கும். எப்பவுமே 24 hours ஒரே இடத்துல உட்கார்ந்து நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று இந்த குறளில் சொல்கிறார்.
அடுத்தது கூட கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சொல்கிறேன். முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. முகத்தில் மட்டும் வளர்ச்சி. ஒரு நண்பனை பார்த்தால் நல்லா சிரிக்கிறோம், அதை மட்டும் நட்பல்ல, அது நட்பில் வரும். ஆனால் முக்கியமான நெஞ்சத்தில் அந்த சிரிப்பு வரணும், அந்த மலர்ச்சி வரணும். எங்கே? உள்ளத்தில். அறிவினவை நீக்கி ஆருய்த்து அழிவின்கள் அல்லல் உழப்பதாம் நட்பு. நம்ம நண்பர்களுக்கு சில அழிவினைகள் வரலாம், இது ஒரு ப்ராப்ளம்ஸ் வரும். அப்போது அதை நீக்குவதற்கு நல்ல நண்பன் கட்டாயம் முன்னுக்கு வருவான். அதை நீக்க முடியவில்லை என்றால் அந்த ப்ராப்ளமில் அவனும் பங்கேற்று கொள்வான். நானும் உன்னோட நிற்கிறேன் என்று சொல்வான். ஸோ ஒரு கஷ்டம் வரும்போது அதை நீக்குவதற்கு எல்லா முயற்சியும் எடுப்பான். நீக்க முடியவில்லை, சரிடா நான் உன்னோட நிற்பேன் என்று சொல்வான். அடுத்தது கொஞ்சம் பிரசித்தமானது. உடுக்கை இழந்தவன் கைப்போல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. பலர் முன்னே நம் ஆடை கொஞ்சம் நழுவிட்டது என்றால் உடனடியாக அதை சரி செய்வதற்கு உங்கள் கைதான் முன்னுக்கு வரும். நீங்கள் அதை பற்றி யோசிக்காமலே கூட உங்கள் கை அதை சரிப்படுத்தும். அந்த மாதிரி உங்கள் கை உங்களை எப்படி காக்கிறதோ அதே மாதிரி உங்கள் நண்பன் உங்களை காப்பான். நீங்களும் உங்கள் நண்பனை காக்க வேண்டும் என்று சொல்கிறார். பாருங்க, நட்பு என்பது இரண்டு பக்கம் இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் நண்பனுக்கு உதவ வேண்டும், உங்கள் நண்பன் உங்களுக்கு உதவ வேண்டும். நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனின் கொட்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை. நட்புக்கு சிறந்த நிலை எது என்றால் எப்போதும் வேறுபடுதலை பற்றி மட்டும் பேசாமல் முடியும் போதெல்லாம் உதவி செய்து தாங்கும் நிலையாகும். உங்களுக்கும் எனக்கும் எத்தனையோ டிஃபரன்சஸ் இருக்கலாம், மனிதர்களுக்குள் டிஃபரன்ஸ் இருக்கத்தான் செய்யும். அதை பக்கத்தில் வைத்து விடுங்கள். உங்கள் நண்பனுக்கு நீங்கள் என்ன உதவி செய்ய முடியும் என்று பாருங்கள். கடைசி குறள். இணையர் இவர் எமக்கு எண்ணம் யாம் என்று புனையினும் புல்லென்னும் நட்பு. இப்போ எல்லாரிடமும் நீங்கள் சென்று இவர் என் நண்பர், இவருடைய குணங்கள் அப்படி இப்படி, அதே மாதிரி அவருக்கு நான் நண்பன், இப்படி ஒரு விளம்பரம் கொடுக்க தேவையில்லை. அதனால் அந்த நட்பில் கொஞ்சம் குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்புண்டு என்று சொல்கிறேன். உங்கள் நட்பு உங்கள் மனதில் ஆழமாக இருக்கட்டும். அதே மாதிரி உங்கள் நண்பனின் மனதில் ஆழமாக இருக்கட்டும். அது எல்லாரிடமும் வெளிப்படுத்த வேண்டிய நெசசிட்டி இல்லை. இதுதாங்க நட்பு என்ற அதிகாரம். இப்போது ஆங்கிலத்தில் நிறைய பழமொழிகள் உண்டு, அதையும் பார்ப்போம். அதில் நாம் ஏற்கனவே சொன்னதற்கு சில சின்ன 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 வேறுபாடுகள் இருந்தால் இருக்கலாம். முதல்ல சொல்கிறேன்.
உங்கள் நண்பனை பற்றி முதலில் சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்ல வேண்டாம். உங்கள் நண்பனை பற்றி சொன்னாலே நீங்கள் யார் என்று நான் புரிந்து கொள்வேன் அப்படின்னு ஒரு பழமொழி. உங்கள் நெருங்கிய நண்பன், சிறந்த நண்பன் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய காணிக்கையாகும். உங்கள் குடும்பம் என்றால் உங்கள் அப்பா அம்மா, உங்கள் மனைவி இவர்களிடமிருந்து இவர்களுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் உங்கள் குடும்பம் என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் இந்த குடும்பம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவர்களோட இந்த குடும்பத்தோட வராத அதைவிட சுகம் தரும் குடும்பம் நண்பர்கள். என் நண்பன் என்ன செய்வான்னாக்கா, எனக்குள் இருக்கும் சிறப்புகளை வெளியில் கொண்டு வருவான். எனக்குள்ள எத்தனையோ சிறப்புகள் இருக்கலாம், எனக்கும் தெரியாமல் இருக்கலாம், நான் அதை யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். அதை வெளியில் கொண்டு வந்து எனக்கு சிறப்பு கொடுப்பான் என்னுடைய நண்பன். இந்த மிகச்சிறந்த நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, உங்களை தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட செய்ய மாட்டார்கள். ஸ்டூபிட் திங்ஸ் பண்ண விட மாட்டார்கள். மூளையற்ற விஷயங்கள் சில நேரத்தில் பண்ணுவோம். நம்ம சில நேரத்தில் அது முடியலைன்னாக்கா அவனும் நம்மளோட சேர்ந்து அந்த மாதிரி ஸ்டூபிட் திங்ஸ் பண்ணுவான். அவன் தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. சில நேரத்தில் பண்ணுவோம். ஒரு மிக ஆழமான ஒரு நதிக்குள்ளவோ ஆறுக்குள்ளவோ ஒருத்தர் நம்ம தோஸ்த் வந்து நான் மேலேருந்து குதிக்கிறேன், நீந்துறேன் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுங்க, வேண்டாண்டான்னு சொல்லுவோம். இல்லை நான் பண்ணுவேன், என்னால் முடியும் அப்படின்னு அவன் சொல்கிறான். கை நீ மட்டும் தனியாக போகாத, நானும் வரேன், அந்த ஸ்டூபிட் திங்ஸ் நானும் பண்ணுறேன் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து பண்ணுவாங்க. உன்னுடைய நண்பன் எப்படி இருப்பான்னாக்கா, நீங்கள் ஏதாவது சொல்ல வந்தீங்கன்னாக்கா அதை காதை கொடுத்து கேட்பான். அதுக்கு முதல்ல நான் சொல்கிறது நீ கேளு அந்த மாதிரி செய்ய மாட்டான். நீ சொல்கிறதை முதல்ல காதை கொடுத்து கேட்பான். நீயும் அப்படி தான் இருக்கணும். உன்னுடைய நண்பன் உன்னை எதற்கும் நம்புவான். அதே மாதிரி நீயும் உன்னுடைய நண்பனை நம்ப வேண்டும். யாரோ சொல்கிற பேச்சு கேட்கக்கூடாது. நீ சில நேரத்தில் உன் நண்பன்கிட்ட ஒரு முட்டாள்தனமான விஷயங்கள் சொல்லலாம், முட்டாள்தனமான செயல்கள், சின்ன சின்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு ரால்ஃப் வால்டோ எமர்சன் என்றவர் சொல்லியிருக்கார். செய்வோம். அவன் அதை பற்றி தப்பாக நினைக்க மாட்டான். சில நேரத்தில் எப்படி இருக்குன்னாக்கா, காத்தால 4 மணிக்கு நமக்கு முழிப்பு வந்துடும். அப்போ என்னடா பண்ணுறதுன்னு யோசிப்போம். ஒன்றுமே இல்லைன்னா சில நேரத்தில் சில முட்டாள்தனமான வேலை என்ன தெரியுமா, உங்களுக்கு முழிப்பு வந்துடுச்சு, ஆனால் மற்ற எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற நேரம். ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஃபோன் எடுத்து உங்கள் நண்பனுக்கு ரிங் பண்ணுவீங்க. அவனுக்கு என்னடா இந்த நேரத்தில் ரிங் பண்ணுற அப்படின்னு சொல்லுவானே தவிர பேசுவான். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்கள் நம்ம நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ள தோன்றும். ஏற்கனவே சொன்னேன், நம்ம குடும்பம் என்பது அப்பா அம்மா கிட்டேருந்து மனைவி கிட்டேருந்து இப்படி வரும். அங்கே நாம் சூஸ் பண்ணிக்கல.
நாம் தேர்ந்தெடுக்கலாம், அப்பா அம்மா கடவுள் கொடுத்தது. அதே மாதிரி தான் மனைவி குடும்பம் கூட கடவுள் கொடுத்த குடும்பம் தான். ஆனால் நாமே தேர்ந்தெடுத்த ஒரு குடும்பம் நம்ம நண்பர்கள். ஒரு நேரத்தில் நமக்கு ஏதாவது ஒரு சின்ன வியாதி வரலாம். அப்போது ஃபஸ்ட் எய்டு தேவை இல்லையா? அந்த ஃபஸ்ட் எய்டு என்ன தெரியுமா? உங்கள் நண்பன் தான். நண்பன் ஓடி வந்துட்டான்னாக்கா உங்கள் வியாதி ஒரு 25% தானாகவே குணமாயிடும். அதற்கு பிறகு நீங்கள் டாக்டர்கிட்ட போகலாம். சில நேரத்தில் உங்கள் நண்பனை நீங்கள் திட்டலாம். ஏதோ ஒரு மூடில் திட்டிடுவீங்க. அது அவன் பெருசாக எடுத்துக்க மாட்டான். அதே மாதிரி அவன் உங்களை திட்டும்போது கூட உங்களுக்கு ஒன்றும் அப்படி வலிக்காது. அதுதான் நட்பு. எப்படி நீங்கள் யோசிப்பீங்கன்னாக்கா உங்கள் பிரெயின் செல்ஸ் இருக்கு இல்லையா, இதே மாதிரி பிரெயின் செல்ஸ் தான் அவனுக்கும் இருக்கும். அதனால தான் அந்த நட்பு வந்திருக்கு. நீங்கள் எப்படி யோசிப்பீங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அவனும் யோசிப்பான். 2 நண்பர்கள் 2 உடம்பில் இருக்கிறார்களே தவிர உண்மையிலேயே அவர்கள் ஒரே ஆளாகத்தான் செயல்படுவார்கள். உங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன குறைகளை அவன் விரும்புவான். அப்படி கூட நடக்கும். உங்களுக்கு இருக்கிறது குறைகள் தான், முட்டாள்தனமான சில வேலைகளை பண்ணுறோன்னு சொன்னீங்க இல்லையா, அதையும் கூட அவன் விரும்புவான். இப்போது 2 பேருமே ஒரு பரீட்சை எழுதுறீங்க. அதில் அவனுக்கு 100 மார்க் வந்திருக்கு, உங்களுக்கு 90 மார்க் வந்திருக்கு. அவனை பார்த்து பொறாமைப்படுவீங்களா? இல்லை, அவனை முதலில் பாராட்டும் ஆளாக நீங்கள் தான் இருப்பீர்கள். ஏய் நல்லா பண்ணுடா அப்படின்னு உங்களை முதலில் பாராட்டக்கூடிய ஆள் உங்களுடைய நண்பன் தான். அதாவது இந்த நட்பில் எந்த விதமான பொறாமை இருக்காது. போட்டி இருக்கலாம். டேய் அடுத்த பரீட்சையில் 2 பேருமே 99 வாங்குறோம்டா, இல்லை நான் உன்னை விட ஒரு மார்க் அதிகமாக வாங்கி காட்டுறேன்டா அப்படின்னு ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கலாம். ஆனால் கடைசியில் யாருக்கு அதிகமாக மார்க் வந்தாலும் கைத்தட்டல் யார் முதல்ல பண்ணுவான்னாக்கா உங்கள் நண்பன் தான். நண்பனோட பழகிய நாட்கள், சில நேரங்கள் நமக்கு வாழ்நாள் முழுதும் ஞாபகம் இருக்கும். அதனால் தான் நண்பர்கள் நம் வாழ்வில் கடவுள் கொடுத்த ஒரு பெரிய முக்கியமான காணிக்கை ஆக இருப்பார்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். நண்பர்கள் இருக்கும்போது நமக்கு டைமே தெரியாது, நேரமே தெரியாது. நட்புக்கு குறுக்க வரக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் மறக்க வேண்டும். பணம், பட்டம், பதவி, செல்வாக்கு, அழகு, அந்தஸ்து, இது எதுவுமே உங்கள் நட்பிற்கு குறுக்க நிற்க விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு கஷ்டத்தில் உனக்கு நான் எனக்கு நீ என்பது தான் நட்பு. நம்பிக்கை, நீ அவனை நம்பணும், அவன் உன்னை நம்புவான். பிறர் உங்களை பற்றி பேசுவது நீங்கள் நம்பாதீர்கள். இப்படி எத்தனையோ விஷயங்கள் நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். மொத்தத்தில் நட்பு என்பது வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தால்
அது ஒரு பெரிய குறையாக இருக்கும். ஒரு வெறுமை இருக்கும் நம்ம வாழ்க்கையில். நட்பை, நல்ல நட்பை நாம் தேடி போக வேண்டும். கிடைத்த பிறகு அதை வாழ்நாள் முழுதும் சாகும் வரை அதை நாம் பாதுகாக்க வேண்டும். உங்கள் கடைசி நிமிஷத்தில் நீங்கள் கண் மூடும் பொழுது உங்கள் நண்பன் தான் உங்கள் எதிரில் இருக்க வேண்டும். அந்த நட்போடு தான் நாம் மேலே செல்ல வேண்டும். நண்பர்களே, இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். அடுத்த முறை இன்னொரு நல்ல டாபிக் கூட உங்கள் முன்னால் வருகிறேன். நன்றி.